ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னதான் சிட்டிக்கு அவுட்டரில் வெளியே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் உடனே லேண்டு வாங்கி வீடு கட்டணும், சிட்டிக்குள்ளே என்னோட லேண்ட் இருக்கணும், என்னோட வீடு இருக்கணும் ஆசைப்படுறவங்க எல்லாருமே தேடுறது கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள தானேங்க. அப்படி நம்ம எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சூப்பர் மார்க்கெட், கனெக்டிவிட்டிக்கு மெட்ரோ அப்படின்ட்டு எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய சிட்டி லிமிட்டுக்குள்ள தேடலாம்னு பார்த்தா லேண்ட் இல்லை. அதையும் தாண்டி லேண்ட் இருந்தா ரேட் அதிகம். இப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது ரீசனபிள் பிரைஸ்ல சிட்டி லிமிட் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள ஃபுல்லி கமர்ஷியல்ஸ் மத்தியில பக்கத்துலேயே கேஎஃப்சி இருக்கு, ட்ரெண்ட்ஸ் இருக்கு, இன்னும் பல கமர்ஷியல்ஸ், நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ், இது மாதிரி பல மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் ஏரியால நமக்கு சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே ஒரு சைட் கிடைச்சிருக்குங்க. வாங்க பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவரால் சேனலுக்கு எல்லா டிவிஎஸ் ப்ராப்பர்ட்டி தினமும் வரிசையா உங்க பார்வைக்கு வந்துகிட்டு இருக்கோம். சிட்டி லிமிட்டுக்குள்ள நாம நின்றுட்டு இருக்க இந்த ஸ்டேட் ஹைவேஸ் 55, இந்த ஸ்டேட் ஹைவேஸ் மேல இருக்க இந்த அபார்ட்மெண்ட்டுகளோட விலைலாம் 70 லட்சம் 80 லட்சம். ஏன்னா ஃபுல்லி கமர்ஷியல் ஏரியா. இப்போ ஏற்பட்ட ஸ்டேட் ஹைவேஸ் கமர்ஷியல் ஏரியால இருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஒரு கேரட் கம்யூனிட்டி தான் இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்கிறதுங்க. செந்தூர் அவென்யூ பை எம்சிபி ப்ராப்பர்ட்டிஸ், மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட லேஅவுட் தாங்க இது. சிட்டி லிமிட்டுக்குள்ள கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வரதுனால சிஎம்டி அப்ரூவ்ட் அண்ட் ரேரா அப்ரூவ்ட் கொண்ட சைட்டுங்க. ஃபுல்லி சரௌண்டட் பை காம்பவுண்ட், என்ட்ரன்ஸ்ல ஒரு சின்ன கேட் மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க. நடுவில் ரோடு, லெஃப்ட் சைடில் ஒரு 7 பிளாட், ரைட் சைடில் ஒரு 7 பிளாட்டுங்க. டோட்டலாக இருக்கிறதே வெறும் 14 பிளாட்டுங்க மட்டும்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிளாட் புக் ஆயிருச்சுங்க. ரிமைனிங் இருக்க பிளாட் இருக்கு. உள்ள பிளாட்டுங்க 750 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 1400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மட்டும் பிளாட்டுங்க இருக்கு. எல்லா ஃபேஸிங்லையும் இப்போதைக்கு பிளாட் இருக்கு. நல்ல ஃப்ரண்டேஜில் சூஸ் பண்ணணும்னா ப்ராயரா முன்னாடி வந்துருங்க. சரி, இந்த செந்தூர் அவென்யூ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஆவடி கார்பரேஷன்ல. உங்க எல்லாருக்கும் தெரியும், தாம்பரம் கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன் எப்படியோ அதே மாதிரி தான் ஆவடி மிகப்பெரிய கார்பரேஷனுங்க. ஆவடியை தனி கார்பரேஷன் அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சில் ஆவடியில் நல்ல டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத், பர்டிகுலர் ரியல் எஸ்டேட் க்ரோத்லாம் பயங்கரமாக இருக்குங்க. எஸ்பெஷலி நீங்கள் பார்த்துருக்க இந்த ஆவடி டு பூந்தமல்லி ஹை ரோட் இருக்கே, வேற லெவலுங்க. இந்த ரோட்டில் 10 ஸ்கூல் இருக்கு, 4 பிராண்டட் காலேஜஸ் இருக்கு, ஏகப்பட்ட மல்டி பிராண்டட் ஷோரூம் இருக்கு. ஒரு அண்ணா நகரில் ஏரியா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஏரியா தான் இந்த ஆவடி டு பூந்தமல்லி ஹைவேஸ். ஆவடினாலே மெயினா அதோ பருத்திப்பட்டு செக் போஸ்ட் வந்து அப் டு ஸ்டேஷன் வரைக்கும் போற இந்த ஸ்டேட் ஹைவேஸ் மேல தாங்க அத்தனையுமே இருக்கு. ஈவன் இந்த ஸ்டேட் ஹைவேஸ் மேல ஆவடியில உங்களுக்கு மெட்ரோவும் சாங்ஷன் ஆயாச்சு. அடுத்த 1-2 வருஷங்கள்ல இந்த இடத்துல மெட்ரோ ஓட்டதை பார்க்க முடியும். அப்போ ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்து நம்ம சைட்டு வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர். அதே தானங்க அப்கமிங் மெட்ரோல இருந்து நம்ம சைட்டு வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். இப்போ பிரசண்டா மெட்ரோ எங்கப்பா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பூந்தமல்லியில மெட்ரோ இருக்கு. பூந்தமல்லி மெட்ரோல இருந்து நம்ம சைட்டு கரெக்டா 5.5 கிலோமீட்டர்ஸ் வருவாங்க. சரியா? ஆவடி ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா நம்ம சைட்டு ஒரு 4-4.25 கிலோமீட்டர் மட்டும் தான் வரும். ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ள, ஒரு ஹைவேஸ் பக்கத்துல, ஒரு பிரைம் ஏரியால, அஃபோர்டபுள் ரேட்ல எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால நீங்க பாக்குறீங்கன்னா இந்த சைட்டை விட்டுறாதீங்க மக்களே. செந்தூர் அவென்யூ அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு சைட்டா அமையும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்க சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வந்தாலே போதுமானது. அது ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜஸா இருக்கட்டும், இல்ல மற்ற கமர்ஷியல்ஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சைட்ல இருந்து 1-1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. இப்பேற்பட்ட அருமையான ஏரியால தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இப்போதைக்கு இருக்கிறதே டோட்டலா ஒரு 7-8 பிளாட் மட்டும் தாங்க. சீக்கிரம் வந்து பாருங்க. ஆனா பட்ஜெட்ல கிடைக்கணுன்றதுக்காக 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 1400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இப்போதைக்கு உள்ள பிளாட் இருக்குங்க. பொதுவாகவே ஆவடி, பருத்திப்பட்டு, பூந்தமல்லி, அதே மாதிரி பட்டாபிராமம் இந்த ஜோன்ல பார்க்குற மக்கள் அதிகமாக தேடுறது இந்த ஏரியால தான். பர்டிகுலரா ஆவடி டு பூந்தமல்லி ஸ்டேட் ஹைவேஸ் மேல தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த எல்லா டெவலப்மெண்ட்டும் தெரியுங்க. அவங்க எல்லாருமே இந்த ஸ்டேட் ஹைவேஸ் மேல பார்க்கும்போது டிமாண்ட் கூடிருது. எப்படி நம்ம சென்னையில் அண்ணா நகரில் பிளாட் கிடைக்கிறது கஷ்டமோ, அண்ணா நகரில் எல்லா டெவலப்மெண்ட்டாக இருக்கோ, எப்படி மக்கள் அங்கே போகிறதுக்கு விரும்புகிறாங்களோ அதே மாதிரி தான் ஆவடியில் பர்டிகுலராக இந்த ஜோனை ரொம்பவே விரும்புவாங்க. நம்ம சைட்லேருந்து அதே மாதிரி இந்த பருத்திப்பட்டு டைடல் பார்க் வந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தானங்க வரும். ஈவன் இந்த ஸ்டேட் ஹைவேஸ் மேலேயே உங்களுக்கு எஸ்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை பார்க்க முடியும், ஆதித்ய வித்யாசம் ஸ்கூலை பார்க்க முடியும். அதே மாதிரி வேலம்மாளில் செப்பரேட்டா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, செப்பரேட்டா சிபிஎஸ்சி ஸ்கூலுமே இருக்கு. ஈவன் இந்த ஆவடி முழுக்க மகாலட்சுமி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்பவே ஃபேமஸான ஸ்கூலு. ரெண்டாவது உங்களுக்கு கேந்திர வித்யாலயா பார்க்க முடியும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவர்கிரீன் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், 10 பிராண்டட் ஸ்கூலை இந்த ரோட்டு மேலே மட்டும் உங்களால் பார்க்க முடியுங்க. அவ்வளோ டெவலப்மெண்ட் வாய்ந்த ரோடு தாங்க இது. ஸோ ஒரு நல்ல ஏரியாவில் நான் செட்டில் ஆகணும், எல்லா வசதிகளும் டிஃபால்ட்டாக இருக்கணும், எனக்கு ஏரியா பிரைமில் இருக்கணும், கனெக்டிவிட்டிக்கு மெட்ரோலாம் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த சைட்டை நிச்சயமாக ஒரு வாட்டி வந்து பார்த்துறது பெட்டருங்க. ஏன்னா ஆவடி கார்பரேஷனில் ஒரு பிரைம் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த சைட்டு. நான் டேரெக்டாக எம்சிபி ப்ராப்பர்ட்டிஸ், மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாருக்கும் எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டேரெக்டாக வந்து பாருங்க, பிளாட்டுக்கு ஜஸ்ட் 31 லேக்லேருந்தே இங்கே உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா மக்களே? அது மட்டும் இல்லாமல் இந்த லேஅவுட்டுக்கு பக்கத்துலேயே இன்னும் 2 லேஅவுட் இருக்கு. பிளாட் ஸ்கொயர் ஃபீட் ரேட் 3500லேருந்து அப் டு 4200 வரைக்கும் இவங்க கிட்டே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. வந்தா இந்த சைட்டையும் பார்க்கலாம், கூடவே 2-3 ஆப்ஷன்ஸும் பார்க்க முடியுங்க. இப்படி சின்ன சின்ன லேஅவுட்லாம் கிடைக்கும் போதே வாங்கினா மட்டும் தாங்க உண்டு.
இன்னும் கொஞ்ச நாள்ல மெட்ரோ ஸ்டேஷனுக்கான வேலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்க இன்னும் பயங்கரமா ரேட் ஏறிடும். ஈவன் இன்வெஸ்டர்ஸ் நீங்களும் தாராளமாக வாங்கி போடுங்க. ஏன்னா மெட்ரோ எப்பவுமே வர இடத்துல வாங்கி போட்டிங்கன்னா ரேட் அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். இங்க வந்து பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க தாராளமாக நீங்க வாங்கி போடலாங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா இது தி பெஸ்ட் பிரைஸ் தாங்க. ரேட்டுமே நெகோஷியபிள் தான். பிளாட்டுங்க ஜஸ்ட் 31 லேக்ல இருந்தே இங்க கிடைக்கும் உங்களுக்கு. பிளாட் ஸ்கொயர் ஃபீட் 3500 இருந்து அப் டு 4200 ரூபீஸ் வரைக்கும் இவங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஸ்கிரீன் கான்டாக்ட் நம்பர் டேரக்டாக கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து பாருங்க. வீடியோக்கு லைக் போடுங்க. ஆவடி ஜோன்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு சேனலில் எங்க லேண்ட் வீடு பார்க்கறதாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from GS.